தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகைகள்ல ஒருவரா இருக்கக்கூடியவங்க த்ரிஷா. த்ரிஷா பார்த்தீங்கன்னா, இப்போ தன்னுடைய 43வது வயது ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும், இன்னுமே அவரு சிங்கிளா தாங்க இருந்துட்டுருக்காங்க. சிங்கிளா கெத்து காட்டி வந்து இருந்துட்டுருக்காங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா, இவருக்கு திருமணம் அப்படின்றது இன்ன வரைக்கும் அந்த மாரியான எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளுமே வந்து நடந்தது கிடையாது. எல்லாருமே வந்து ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, த்ரிஷா அவங்களுக்கு எப்ப திருமணம் அப்படின்றது தான். இந்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள்ட்ட வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி, இப்போ த்ரிஷா அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள வந்து பகிர்ந்திருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். த்ரிஷா அவர்களுடைய திருமண நிலைப்பாடு இப்போதைக்கு ஜென்சி தலைமுறையினருடைய சிந்தனையோடு வந்து ஒத்துப்போவதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு திருமணத்தின் மீது பெரிய அளவுலலாம் நம்பிக்கை கிடையாது. அதுவா நடந்தா சரி, இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு த்ரிஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சமுதாய கட்டாயத்துக்காக ஒருபோதும் வந்து நான் திருமண பந்தத்தில் வந்து இணைய விரும்பலை அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுவாக நடந்தால் நடக்கட்டும், இல்லைன்னா நடக்கலனாலும் பரவாயில்ல. நான் போய் கண்டிப்பாக சமுதாயம் வந்து கல்யாணம் பண்ணி தான் இருக்கணும் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி கட்டாயத்தில் இருந்து இருக்கணும்னா அதுக்கு நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. திருமணம் குறித்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் எல்லாருமே வந்து இப்போது இணையதளத்தில் ரொம்பலாம் வைரலாகிட்டு இருக்காங்க. திருமணம், டேட்டிங் இது குறித்து த்ரிஷா கிட்ட ரொம்ப தெளிவான புரிதல் வந்து இருக்குது. டேட்டிங் அப்படிங்கிறது வெறும் படம் பார்க்குறதோ வெளியே போய் சாப்பிட்றதோ மட்டும் கிடையாதுங்க. அது 2 பேத்துக்கு இடையேயான ஆத்மார்த்தமான ஒரு புரிதலாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருமணம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி நான் வந்து 100 தடவை கண்டிப்பாக வந்து யோசிப்பேன். ஏன்னா எனக்கு விவாகரத்து செய்யறதுல உடன்பாடு கிடையாது. அதனால் நான் திருமணம் பண்ணால் அந்த லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போகணும். அப்படி ஒரு பர்சனை பார்க்கும்போது நான் கண்டிப்பாக திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. நான் பார்த்த உடனே கல்யாணம் பண்ணுறது, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எனக்கு பிடிக்கல, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து ஆகாது அப்படின்ற மாதிரி த்ரிஷா தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா எப்போதுமே ஒருத்தங்களை வந்து நம்ம வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களோட தான் வந்து இருக்கணும், அவங்களோட தான் வாழணும். அதாவது இது மட்டும்தான் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாது, துன்பப்படுத்தாது. யாருடைய மனசையும் வந்து நான் துன்பப்படுத்த விரும்பலை அப்படின்னும் அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பல தம்பதிகள் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் காதலோ அல்லது மகிழ்ச்சியோ இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும், அதாவது கடமைக்காக வந்து இருந்துகிட்ருக்காங்க. கணவன் மனைவியாக கடமைக்காக வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது அப்படின்னு த்ரிஷா கேட்டிருக்காங்க. இதையும் நானே வந்து நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன், நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு போலியான வாழ்க்கை வாழ எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. என்னோட வாழக்கூடியவங்க கண்டிப்பாக எப்போதும் எனக்கு துணையாக இருக்கணும் கடைசி வரைக்கும். எல்லா விதத்துலேயுமே அவருக்கு நானும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கும் அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் காதலுக்கு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் முதலிடமே தவிர மற்றபடி வேறு எதுக்கும் கிடையாது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் தனக்கு திருமணம் அப்படிங்கிறது 2வது பட்சம்தான். உண்மையான மகிழ்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு சரியான வாழ்க்கை துணையாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன். அதாவது அது வரைக்கும் நான் காத்திருக்க தயாராகவும் இருக்கிறேன். அப்படி ஒரு பர்சன் என்னை மீட் பண்ணாங்க, என்னை இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நிச்சயம் நான் அப்போ வந்து திருமணத்துக்கு தயாராகுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க. த்ரிஷா பற்றின விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்க சொன்ன விஷயம் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு மறக்காம உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கடந்த காலத்தில் தயாரிப்பாளர் வருண் மணியோட த்ரிஷாவுக்கு திருமணம் நிச்சயம் வந்து செய்யப்பட்டிருந்தது. இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் வந்து நின்று போச்சு அப்படின்றதும் நமக்கு தெரியும். திருமணத்துக்கு பின்னாடி த்ரிஷா நடிக்கக்கூடாது அப்படின்னு வருண் வந்து நிபந்தனை வந்து போட்டிருந்திருக்காரு. அதாவது தன்னுடைய உயிர், தனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு ஃபீல்டு வந்து சினி ஃபீல்டு. அதாவது த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். எடுத்த உடனே வந்து எல்லாரும் வந்து பெரிய இடத்துல இருந்து வந்தவங்களாம் கிடையாது. இவங்க அந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சினிமாவை வந்து என்னால் விட முடியாது அப்படின்னு த்ரிஷா வந்து அந்த திருமணத்தையும் வந்து நிறுத்திட்டாங்களாம். அப்படி இருக்கும்பொழுது யார் ஒருத்தங்க தன்னையும் தன்னை சார்ந்த விஷயங்கள் நேசிக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து நான் மணந்துப்பேன் அப்படின்ற மாதிரி த்ரிஷா வந்து ரொம்ப வந்து உறுதியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து வதந்திகளும் வந்து கிளப்பி விட்டாங்க. ஏன்னா அந்த திருமணத்தை வந்து நிறுத்தினதுக்கு அப்புறமா நடிகர் ராணா ரூபாடியோட த்ரிஷாவுக்கு வந்து நட்பு இருந்தது, அது வந்து காதல் வதந்திகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க. இருந்தாலுமே கூட அண்மையில் ஒரு திருமண விழாவில் த்ரிஷாவை பார்த்த ரசிகர்கள் அடுத்ததாக உங்களுக்கு தான் கோவாவில் வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் கூட வந்து பகிர்ந்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை த்ரிஷா வந்து பகிர்ந்துருக்காங்க.
பொதுவாக இந்த மாதிரி கேள்விகள் வரும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் யாரும் பதில் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் த்ரிஷா பார்த்திங்கன்னா மனம் திறந்திருக்காங்க. ஏன்னா திரையுலகில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி கதாநாயகர் இருந்துட்டு இருக்கக்கூடியவங்க த்ரிஷா தான். ஸோ பிரசாந்த், சிம்ரன் நடிப்பில் வெளியான ஜோடி திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் மௌனம் பேசியதே படத்தின் மூலமாக தான் கதாநாயகியாக வளர்ந்தாங்க. ஸோ அண்மையில் பார்த்தீங்கன்னா வெளியான பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவையாக நடித்ததன் மூலமாக அதை தொடர்ந்து வெளியான கருப்பு திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை பார்த்தாங்க. தமிழ் சினிமாவில் டாப் கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கெட்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க த்ரிஷா. அதனால் அவங்களுக்குன்னு ஒரு நல்ல இடம் இருக்குது. ஸோ சினிமா வெற்றிகள், சர்ச்சைகள் இது எல்லாத்தையும் கடந்து த்ரிஷா இப்போ பெண்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த முக்கியமான பெரிமோனஸ் நிலை குறித்தும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளிப்படையாக பகிர்ந்திருக்காங்க. பெரிபோனோமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஏன் பகிர்ந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். பொதுவாக பெண்களுக்கு 40 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மாதவிடாய் சுழற்சி முற்றிலுமாக நின்று போயிடும். மெனோபாஸ் நிலைக்கு முந்தைய காலகட்டத்தில் தான் மருத்துவ உலகம் பெரினோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை செய்தது. திரையுலகம் சேர்ந்த பிரபலங்கள், குறிப்பாக நடிகைகள் தங்களுடைய உடல்நல பிரச்சனைகளை பொதுவெளியில் பேசவே தயங்கக்கூடிய சூழ்நிலையில் த்ரிஷா இந்த பதிவை இப்போ பதிவிட்டிருக்காங்க. இது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அவங்க தன்னுடைய பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பெரிமோனோபஸ் நிலையை த்ரிஷா மிக எளிமையான முறையில் விளக்கியிருக்காங்க. ஸோ பெரிமோனஸ் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஹார்மோன்கள் குறைஞ்சி எதை பற்றியும் கவலைப்படாத ஹார்மோன்களை உங்களுடைய உடல் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடும். இதை என்கிட்ட ஒரு டாக்டர் சொல்லும்போது நான் அதை கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலை இதை விட யாராலும் எவ்வளோ சிறப்பாக விளக்கிட முடியாது இல்லையா? ஸோ த்ரிஷா ரொம்ப நெகிழ்ச்சியோட இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. ஏன்னா பெண்களுடைய உடல் அப்படிங்கும்பொழுது வயசுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயம் மாறுபடும். அதில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களுடைய அளவு பெருமளவில் மாறுபடும் பொழுது இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம், உடல் சோர்வு, திடீர்னு கோபம், மனநிலை மாற்றம் இது எல்லாமே ஏற்படும். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எல்லாம் நினச்சிடுறது உண்டு. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பெண்களால் மட்டும்தாங்க முடியும். ஸோ பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் அவங்களால கடந்து வர முடியுது. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் முற்றிலுமாக நின்று போயிடக்கூடிய அந்த மெனோபாஸ் நிலையை நோக்கி உடல் நகர்வதற்கான இந்த ஒரு ஆரம்ப கட்டத்தை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி சமூக வலைதளத்தில் ஒரு தவறான விஷயம்தான். அதாவது சொல்லப்போனால் பேசக்கூடாத விஷயமாக கூட பார்க்கப்படுது. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் த்ரிஷா இந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காங்க. ஏன்னா த்ரிஷா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டார் பெண்களை சந்திக்கக்கூடிய இந்த இயல்பான உயிரியல் மாற்றத்தை பேசுகிறதும் அதுவும் நேர்மறையாக பேசுகிறதும் கண்டிப்பாக எல்லாருமே வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. எல்லாருமே பாராட்டுறாங்க. அதே நேரம் பெண்களுடைய உடல்நலம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய த்ரிஷாவுக்கு எல்லாருமே பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பாராட்டுக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.